காய்ஸ் நம்ம ஜீவா அக்வாரியம் வந்து புதுசாக ஸ்டாக் போட்டிருக்கோம். என்னென்ன பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் போட்டிருக்கோம். அந்த வாட்டி ஏஞ்சல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கொஞ்சம் சின்ன நடுத்தர சைஸ்னு வச்சுக்கலாங்கமே, அந்த மாதிரி சைஸு. அதில் வந்து ஒரு 20 பீஸு. அப்புறம் கலர் விடோ டெட்ரா வந்து ஒரு 30 போட்டிருக்கோம். அப்புறம் கோல்டு ஃபிஷ் வந்து பெரிய சைஸில் ஒரு 2 பேர் போட்டிருக்கோம். இதான் முன்தொட்டியில். இதில் இடஞ்சலாக இருக்குது முன்தொட்டியில். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிடுவோம். அப்புறம் போலார் பேட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தா, ஏன்னா பெரிய சைஸ் வாங்குற அளவுக்கு காசு இல்லையா உள்ளவங்க சின்ன சைஸ் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சைஸ் வாங்கி நீங்கள் வளர்த்துக்கலாம். எல்லாமே பிளாட்டினம்னா ஒயிட் போலார் பேரட்டு. இதில் வந்து ஒரு 30 இருக்குது. அப்புறம் ப்ரீடிங் பேர் வந்து ஒரு பேர் இருக்குது. அப்புறம் வந்து ஃபீமேல் பீட்டா வந்து இந்த வாட்டி 30 எடுத்துருக்கோம். எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்குது. கலர் இங்கே இருங்க, உங்களை பார்த்தாலே தெரியும். இந்த நீமோ மாதிரி எல்லாம் நல்ல நல்ல கலராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யில் வந்து எல்லாமே வெயிட்டெல் கொயிலே கொஞ்சம் லோ குவாலிட்டி வெயிட்டெல் கொய். நம்ம போட்ட நார்மல் கொயில் தான் போட்டோம். அந்த மாதிரி போட்டு விடுவா சில சமயம். வெயிட்டெயிலும் வரும், நல்லாயிருக்கும். இந்த இருங்க கலர் எல்லாம் நல்ல நல்ல கலரு. யாருக்கும் டபுள் கலரு சிமெண்ட் தொட்டியில் வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வருங்க ஒயிட்டு, இந்த ஃபுல் கோல்டு இந்த மாதிரி விட்டிங்கன்னா பெருசாக வரமுல நல்லா ஜாப்பனீஸ் கொய் மாதிரியே குவாலிட்டி நல்லா வரும். இது வந்து ஒரு 20 கிட்ட போட்டிருக்கோம். 20 30 கிடக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷார்க்கு இந்த வாட்டி பிளாக் ஷார்க் கிடைக்கல. ஆனால் ஒயிட் ஷார்க்கு எல்லாமே பெரிய சைஸ். நேற்று நைட்னே வந்துச்சு ஒரு 11 மணிக்கு. எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் சோர்வாக இருக்குது லைட்டாக. மேலேருந்து காட்டுறேன், நல்லா பெரிய சைஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் வந்து ரொம்ப எடுக்கலை, 20 தான் எடுத்திருக்கோம். ஆனால் எல்லாம் துருன்னு நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா குவாலிட்டியுமே நல்லா திக் கோல்டாக இருக்குது. அப்புறம் பழைய ஜீப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தா பிளாட்டி. இந்த தொட்டியில் ஏற்கனவே உள்ள பலூன் மாலி ஒரு 5 பேர் கிடக்கு. பிளாட்டி எடுத்துருக்கோம். பிளாட்டியும் ஸ்வாட்டைல் பிளாட்டின்னு இருக்குன்னு சொல்லுவாள்ல, அது இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. டைல் இந்த நீட்டமாக ரெட்டு கலந்து வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இது நல்ல ரெட்டாக இருக்குது பாருங்க. கம்மியாக தான் கிடக்கு, ஒரு 20 கிட்ட தான் இருக்குது பிளாட்டி. அப்புறம் பார்த்தா பீட்டாவில் வந்து இது 3 கலர் கலந்துருங்க. இதுங்க செம்மையாக இருக்குங்க குவாலிட்டி. 1, அப்புறம் இது எல்லாமே ஃபுல் மூணு. இதில் 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 1. இது நல்லா இருக்குது கலர். இது வந்து நல்லா திக் ப்ளூலேயே லைட்டாக சுற்றி வந்து ரோஸ் மாதிரி பட்டர்ஃப்ளை, அது பேர்னா பட்டர்ஃப்ளை ஃபுல் மூணு அப்படின்னு சொல்லுவா, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபுல் ப்ளூ. இதெல்லாம் விட்டிங்கன்னா தொட்டி பயங்கரமாக குவாலிட்டியை பாருங்கள், சரியான ப்ளூ. ஒரு இடத்துல கூட அந்த ஒயிட்டு பேட்சியாக கலரில் ஃபுல் திக் ப்ளூ, நல்ல குவாலிட்டிங்க. யாருக்கும் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. இன்னொன்று இயர் வந்து கொஞ்சம் டப்போ இயர் மாதிரி இருக்குது. இதுக்கு நல்லா இருக்குது. மொத்தம் 5 போட்டோம், 1 வந்து விற்றுருச்சு. அப்புறம் வந்து மாலியில் வந்து இந்த வாட்டி பெரிய சைஸு, ஓரளவு ப்ரீடிங் சைஸு. இதில் பாருங்கள் குட்டி போட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். 1 மேலே எல்லாம் குட்டி போட்டிருக்கு போல். மாலி வந்து ஒரு 60 கிட்ட எடுத்திருக்கோம். எல்லாம் அந்த வாட்டி அந்த ஆரஞ்சை பாருங்கள், ஜெயின் மாலின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசு, பெண்ணு தான். இங்கே இருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பெரிய சைஸு இந்த வாட்டி போட்டிருக்குது. பாதிக்கிட்ட குட்டி போடுற மாதிரி இருக்குது. யாரும் குட்டி போடுற மாதிரி வேணும், சீக்கிரமே வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. இங்கே இருங்க, இது ஆனை பாருங்கள் டைலு. இதில் ஒரு 60 தான் எடுத்திருக்கோம். நான் ரேட் அப்போலாம் கமாண்டில் போடுறேன். இன்னும் ரேட்டு நமக்கு தெரியல, இன்னும் சொல்லலை. அப்புறம் வந்து பாண்டாமலினா நிறைய பேர் சொல்லுவாங்க. சாக்லேட் மாலின்னு சொல்லுவா, சில பேர் பாண்டாமலின்னு சொல்லுவாங்க. 2 பேர் இருக்குது இதுக்கு. இது வந்து ஒரு 20 கிட்ட 30 கிட்ட போட்டிருக்கோம். நல்லா இருக்குது குவாலிட்டினா, நல்லா திக் குவாலிட்டி. என்ன சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஏன்னு தெரில, பெரிய சைஸ் கிடைக்க மாட்டேங்குது பாண்டாமலியில், எதுனாலும் தெரில. நல்ல குவாலிட்டி. இந்த மாதிரி சாதா மாலியே வளர்த்து உங்களுக்கு போர் அடிச்சுன்னா இந்த மாதிரி மாலியும் கூட வளங்க. இல்லை சாதா மாலி இந்த மாதிரி விட்டு கூட வளங்க, நல்லாயிருக்கும் பார்க்குற கலர். இது நல்லா நீங்கள் லைட்டு தான் போட்டிங்கன்னா அந்த கோல்டு வந்து நல்லா மினுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பி போட்டோம். கப்பி நேற்று நைட்டு தான் வந்துச்சு. எல்லா மீனுமே நேற்று நைட்டு தான் வந்துச்சு. கப்பி போட்டோம். அன்றைக்கி காலைல வந்து பார்க்குறேன் எல்லா கப்பியும் அவுட்டு. என்ன ரீசன்னு தெரில. எல்லாமே ஒரு ரொம்ப லேட்டாக வந்துச்சு. நேற்று நைட்டு ஒரு 10:30க்கு வந்துச்சு மீன். 5 மணிக்கு பேக் பண்ணி 10:30க்கு வந்தனால ரொம்ப இதில் எல்லாமே இறந்து போச்சு. ஒரு 40 கப்பி கிட்டே காலைல தூக்கி போட்டேன். எதுனால ஒன்றும் புரியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிச்சிலெட் வந்து நம்ம பேபிஸ் கேட்டான். சரி அவட்ட பேபிஸ் இல்லை, பெரிய சைஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்குது. கலரு இங்கே இருங்க,
ப்ளூவு எல்லாமே ஆரஞ்சு ஃபுல் ஆரஞ்சு இருக்குது. அல்பினோ அதிகபட்சம் அல்பினோ தான் இருக்குது இதில். அல்பினோ தந்த இதை பாருங்கள் என்ன இதுன்னு கோல்டுன்னு நல்ல ஆரஞ்சு. இதில் வந்து இந்த சிச்சிலெட்டில் வந்து ஒரு 10 பேர்கிட்ட இருக்குது. 10 பேர்கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ளோரானு. இந்த ஃப்ளோரான் வேணுன்னா யாரும் வாங்கிக்கோங்க. வெறும் 350 ரூபா தான். நேரில் வந்து கேட்டீங்க கூட கொஞ்சம் கம்மி பண்ணி வேணால் தரேன். நல்ல ஃப்ளோரானு, கலர் நல்ல திக்காக வரும். ஆனால் ஹெட்டு எதிர்பார்க்க முடியாது. கலர் உங்களுக்கு சும்மா கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் அந்த ஃப்ளோரானை. அவ்வளோதான் இந்த ஸ்டாக்கு. யாருக்கும் மீனும் பொருள் தேவைப்படுதுன்னா கூகுள் மேப்பில் வந்து ஜீவா அக்வாரியம் தேவைப்பட்டேன்னு அடிச்சிங்கன்னா நம்ம கடல் லொக்கேஷன் காட்டும். அதை பார்த்து நேரில் வந்து வாங்கிக்கோங்க.